வணக்கம், வெல்கம் டு அம்மாவுடன்னான். இன்னைக்கு ஒரு தீபாவளி ரெசிபி தான் பார்க்க போறோம். பட்டன் தட்டை அது ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட்டன் தட்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு கடையில் விற்கிற அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 8 வரமிளகாய், தோலோடு இருக்கிற பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். ஃபர்ஸ்ட் இந்த வரமிளகாவையும் பூண்டையும் சேர்த்து நல்ல கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலையை சேர்த்து ஒரு 2-3 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப தூள் ஆக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொரகொரப்பா இருக்கணும். அடுத்ததா ஒரு அகலமான பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 2 கப் அரிசி மாவு. கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க உப்பு, பெருங்காயத்தூள், அரைச்சி வச்சிருக்க காஞ்ச மிளகாய், பூண்டு, வேர்க்கடலை அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு இந்த மாவோடு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். எண்ணெய் ஊத்தினது சூடா இருக்கும், அதனால ஃபர்ஸ்ட் கரண்டியில மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சிலேயே கொஞ்சம் மசாலா இருந்தது, அதையும் அலசி இதுல ஊத்திக்கிறேன். மாவு பிசைஞ்சிட்டு இது போல உருட்டு வரணும், அதுதான் பதம். இது ஊறணும்னெல்லாம் அவசியம் இல்லை, உடனே தட்டி எடுத்துக்கலாம். நான் இது போல ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சமா எண்ணெய் தடவி வச்சுக்கிறேன். இது போல சின்ன சின்ன உருண்டையா உருட்டிட்டு அந்த பாலித்தீன் ஷீட் மேல வரிசையா அந்த மாதிரி அடிக்கிடுங்க. அடுத்ததான் இது போல ஒரு சின்ன கிண்ணம் எடுத்திருக்கேன். ரவுண்டு சின்னதா வரணும், அதுக்காக அந்த ஷீட்டை இந்த மாதிரி மூடிட்டு அந்த கிண்ணத்தை வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப மெல்லிசா தட்டி எடுக்க கூடாது, இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அடுத்ததான் இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்ல இருக்கணும், இல்லைன்னா மேல வறுபட்டோம் உள்ள வேகாம நின்றுடும். அது செக் பண்றதுக்காக ஒரு சின்ன பால் மாதிரி உருட்டி இதுல போடுறேன். இது போல பபிள்ஸ் வந்ததுன்னா சூடு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம தட்டி வச்சிருக்க தட்டியை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இது போல 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நம்மளோட தட்டை நல்ல கலர் வந்துருச்சு, எண்ணெயோட சலசலப்பும் குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம்.
இதே போல் அடுத்தடுத்த பேட்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பட்டன் தட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல மொறு மொறுன்னு காரசாரமாக பட்டன் தட்டை ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் வேற லெவலாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு இதை செஞ்சு அசத்துங்க. மறக்காம செஞ்சுட்டு எப்படி வந்தது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.